சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான முதல் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். Offering a formal greeting to you all and heating up for its show. Little cockpit waving at you because he sure is. So all of you please wave back to him and keep encouraging them with your love and support. அடுத்ததாக உங்கள் முன்னால் மரீனா ஃபார்மேஷன் 3 சுழற்சி MKI போர் ரக விமானம் வித் ஃபார்மேஷன் ஃபியூவல் ஸ்ட்ரீம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில முதன்முறையாக இந்திய விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி வரக்கூடிய 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் நடக்க இருக்கிறது. 92 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக இந்த சாகச நிகழ்ச்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்தப்பட இருக்கிறது. இதுவரையிலும் டெல்லியில் மட்டும் நடத்தப்பட்டு வந்தது. அதுக்கு பிறகாக சத்தீஸ்கரிலும் உத்தரப்பிரதேசம் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதல் முறையாக தென் இந்திய பகுதிகளில் தமிழ்நாட்டில் இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சியை விமானப்படை தனது 92வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த பொதுமக்களுக்காக தனது பெருமையை பறைசாற்றும் விதமாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதற்கான ஒத்திகை பயிற்சி இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை விமானப்படையின் சார்ந்த 72 போர் விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றன. அதனுடைய முதற்கட்ட ஒத்திகை பயிற்சி இன்றைய தினம் சரியாக பிற்பகல் தொடங்கியது. மதியம் 1 மணி 10 நிமிடம் என்ற அளவில் சரியாக ஹெலிகாப்டருடைய சாகச பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. அதில் போர் விமானங்கள் சூழல் கொண்டிருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக தீவிரவாதிகள் பொதுமக்களே தலைவர்களையோ பிடித்து வைத்துக் கொண்டு பணயம் வைக்கக்கூடிய சூழலில் அவர்கள் மீட்பது போன்ற ஒரு சாகச ஒத்திகை பயிற்சியானது ஒத்திகை பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போர் விமானங்களுடைய அணிவகுப்பு தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த அணிவகுப்புடைய பயிற்சி ஒத்திகையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய பலம் வாய்ந்த போர் விமானங்களாக சொல்லப்படக்கூடிய தேஜஸ், அதே போன்று ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களுடைய அந்த சாகச பயிற்சி ஒத்திகையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதுவரையிலும் தென் தமிழ்நாட்டில் தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்த விமானங்களை படங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் பார்த்து வந்த நிலையில முதல் முறையாக தங்களுடைய சொந்த கண்கள் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விமான சாகச நிகழ்ச்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது. அதனுடைய ஒத்திகை பயிற்சியும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்பதற்கு எந்த வகையான கட்டணங்களும் இல்லாது இலவச அனுமதி என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த பயிற்சி ஒத்திகை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கின்றன. மெரினா கடற்கரையில் இந்த நிகழ்ச்சியான நடத்தப்படக்கூடிய சூழல்ல இதற்கு முன்பாக நடத்தப்பட்டதை விட இந்த நிகழ்ச்சி மிக தனித்துவமானது என்ற ஒரு தகவலும் விமானப்படை மூலமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இதுவரையிலும் நடத்தப்பட்ட இந்த இந்திய விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சிகள்ல ஒரு புறம் இருந்து மற்றொரு புறம் செல்லும் வகையில் மட்டுமே சாகசங்கள் நடத்தப்பட்டதாகவும், இந்த முறை மட்டுமே வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் செல்வது போன்றும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் செல்வது போன்றும் அதே போன்று முன்புறம் வருவது போன்றும் என 3 திசைகளில் இருந்தும் பார்வையாளர்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் இந்த சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளாக பறக்கக்கூடிய ரஃபேல் விமானத்தினுடைய அந்த சாகச காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளாக மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கத்திலிருந்து துறைமுகம் பகுதி நோக்கி சென்ற அந்த விமானத்தை வெறும் சில நொடிகள் மட்டுமே பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு மிக வேகமாக அந்த ரஃபேல் விமானம் சென்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதே போன்று
பழமையான ஆர்வர்ட் அந்த விமானமும் சென்றது. இது போன்ற பல்வேறு விமானங்கள் இந்த சாகச கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. அது தொடர்பான பயிற்சி ஒத்திகைகள் தற்போது நடைபெற்று வருகிறது.